உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய ஜோதிட கருத்தரங்க நிகழ்ச்சியில் ஜோதிட விற்பனர் இளமலை வி.எம். கணேசன் ஐயா அவர்கள் ராகுவின் ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்புல இனிய உரையை கொடுக்க போறார். அவருடைய உரையை ஆர்வமாக கேட்போம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் நடத்தி கொண்டிருக்கும் 16வது ஜோட கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தை திறம்பட நடத்தி சீரும் சிறப்புமாக கொண்டு வரும் தலைவர், கௌரவ தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் உப செயலாளர் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய உரைக்கு உரம் சேர்க்கும் வண்ணமாக ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் தலைமை ஆசிரியர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஸ்ரீ சௌர்ராஜன் ஐயாருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன இங்கிலீஷ் தேதி? இங்கிலீஷ் தேதி என்னங்க ஐயா? 4 ராகு தானே? மாசமும் 4 தானே? இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? சுவாதி. இன்னைக்கு எத்தனாவது கருத்தரங்கம்? 1 7 1 6 7 கேது. அப்ப ராகு கேது ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கக்கூடிய இந்த நாள்ல ராகுனுடைய ரகசியத்தை பேசுறது பொருத்தமா தான் இருக்கும். பொருத்தமா தான் இருக்கும். அப்போ இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த யுகம் கலியுகம் அப்படி இல்லை, ராகு யோகம். ராகுனுடைய யுகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இந்த ராகுனுடைய யுகத்தை எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அங்கங்கு எனாதபடி எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து காட்சி தருவதில், அது இல்லாமல் மறைந்து நின்று ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். அப்படின்னா நிம்மதியே இல்லை. இப்போ இந்த ராகு பகவான் கடந்த அரை நூற்றாண்டுகளாக தான் அதிகப்படியான முறையில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்ன கூட ராகு இருந்தார், அந்த அளவுக்கு இல்லை. இந்த அரை நூற்றாண்டு காலமாக தான் இவருடைய ஆதிக்கம் அதிகம் என்றே சொல்லலாம். அப்போ குறிப்பாக சினிமா, டிவி, சீரியல், ஃபோட்டோ ஸ்டுடியோ, ஜெராக்ஸு, கிராஃப்ட்ஸு, கம்ப்யூட்ரு, இமெயிலு, இன்டர்நெட்டு, செல்ஃபோனு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, சிசிடிவி கேமரா, எக்ஸ்ரே, ஸ்கேன் சென்டர், ஷேர் மார்க்கெட்டு, கள்ள நோட்டு, கள்ளக்கடத்தல், அதே மாதிரி கஞ்சா உற்பத்தி, போதைப்பொருள் விற்பனை, மதுபான விற்பனை, மதுபானம் விற்பனை செய்யக்கூடிய இடம், அதே மாதிரி சட்டவிரோத செயல்கள், சமூகத்துக்கு கட்டுப்படாத செயல்கள், அது மட்டும் இல்லாமல் நமது கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், ஒரு நேர்மை, வாய்மைக்கெல்லாம் மீறி செய்யக்கூடிய செயல்கள், இத்தனையிலையும் ராகு பகவான் தான் இருக்கிறார். இதை விட காரகத்துவம் அதிகமாக இருக்குது. ராகுனுடைய காரகத்துவம் மொத்தம் 250. இதில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இத்தனையிலையும் ராகு பகவானை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இதில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விதவிதமான வியாதிகளை கொடுக்கறது ராகு பகவான் தான். கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் வைரஸ் கிருமிகளையும் கொடுத்து நம்மளுக்கு வியாதிகளை கொடுக்கறது தான். ஆமாம், கொரோனா கொடுத்தது கரெக்டாக சொல்லிட்டாரு. கொரோனா கொடுத்ததும் ராகு பகவான் தான். அப்போ இந்த ராகு பகவான் கொடுத்த கொரோனா, ராகுவை திருப்பி படிச்சு பாருங்க, என்ன வரும்? குரா குரா குரானா எல்லாம் ஒன்று தான். அப்போ அந்த கொரோனா வந்த அப்புறம் கடுமையான கொடுமையான பயணம்லாம் நடந்திருக்குது நாட்டில் நிறைய நடந்து போச்சு. ஆனால் அந்த வகையில் சில நன்மையும் நடந்திருக்குது. யாருக்கு? ஜோட கலைக்கு. ஜோட கலை இந்த கொரோனா வந்த அப்புறம் தான் மிகுந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஆமாம். அப்போ இந்த கொரோனா வந்த அப்புறம் இந்த 10 வருஷமா ஜோட கலை மிகுந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அது குறிப்பாக இந்த 5 வருஷத்துல தான் ரொம்ப அதிகம் இந்த ஜோட கலையை வளர்ச்சி பெற்றுள்ளது. செல்போன் வழியாக யூடியூப்லையும், இன்ஸ்டாகிராம்லையும், ஃபேஸ்புக்லையும்,
ஜோட கருத்துக்களை சொல்லி ஜோட கலையை பெருக்கியிருக்காங்க, அறிவு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சில சமூகத்தினருடைய கட்டுப்பாட்டு இருந்த ஜோட கலை இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஜோசியர் உற்பத்தி ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு விரிவான முறையில் வந்திருக்குது ஜோடம். அப்ப நல்ல விழிப்புணர்வை குடிச்சு ஆன்மீகத்தையும் ஆலய வழிபாட்டையும் உயர்த்தினது இந்த கொரோனா தான், இந்த ஜோட கலை தான். அப்படின்னா நாம அதுக்கு உறுதுணையாக இருந்த ராகு பகவானுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சரி இருக்கட்டும். இந்த ராகு பகவான் நம்மளுடைய பாட்டன் காரகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பாட்டன், முன்னோர்கள், குலதெய்வம், இதெல்லாம் ராகு தானே. இந்த குழந்தை பிறந்தவொடனே ஒரே வருஷத்துல ஒரு வருஷத்துக்குள்ளேயே காது குத்தி மொட்டை அடிக்கிறோம்ல, அது ராகு பகவான் தானே. காது குத்துறது ராகு, முடி கேது. அப்ப அங்கேயே ராகுவான் அவருடைய பயணத்தை தொடங்கிட்டாருன்னே சொல்லிடலாமா? அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புலயே அதிகமான அங்கங்கள், அதாவது ராஜ உறுப்புகள்னு சொல்றோம் இல்லையா? இதயத்துக்கு செல்லும் ரத்த நாளங்கள், கல்லீரல், கணையம், நுரையீரல், கிட்னி, இது போன்ற இடங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிறார் தான் இந்த ராகு பகவான். பெருங்குடல், இதெல்லாம் ராகு பகவான். இப்ப அந்த கேது அப்படிங்கும்போது ராகுக்கும் கேதுவுக்கும் அதிக வித்தியாசம் உண்டு. ராகு உச்சம்னா கேது நீச்சம், ராகு வடக்கன்னா கேது திக்க. அப்படியே ஆப்போசிட், ரெண்டு பேரும் ஆப்போசிட். ராகு பேராசை அப்படின்னா கேது வெறும் ஆசை, அவ்வளவுதான், போதும் என்ற ஆசை. இப்போ ராகு வந்து பொய் அப்படின்னா கேது உண்மை, மெய். ராகு உணவு குடல் அப்படின்னா கேது மலக்குடல். ராகு உறிஞ்சக்கூடிய தன்மையோடு கொண்டது அப்படின்னா கேது வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டது. அதே மாதிரி ராகு சிறைச்சாலை அப்படின்னா கேது விடுதலை. ராகு வந்து மாயவலை, கேது வந்து ஞானவலை. கேது வந்து ராகு வந்து நாத்திகம் அப்படின்னா கேது ஆத்திகம். ராகு வந்து மாடி வீடு, அபார்ட்மெண்ட், கேது குடிசை, சிம்பிளான வீடு. ராகு வந்து அகலமான வீதி, கேது வந்து குறுகலான சந்து. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ராகு நோய், கேது மருந்து. அதே மாதிரி ராகு ஆண், கேது பெண். இது மாதிரி ராகு கேதுவுக்கு ரெண்டு பேருக்கும் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கறது தான் வித்தியாசம். இதை விட அதிகமான வித்தியாசமெல்லாம் இருக்கு. இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த ராகு பகவானால என்னென்ன தோஷங்கள் ஏற்படுது அப்படின்னு நாம் பார்த்தோமாக்க, இந்த ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகங்களும் அடங்கியிருந்தா காலசர்வ தோஷம். இந்த ராகு சந்திரன், ராகு சூரியன், இதெல்லாம் சேர்ந்து இருந்தா கிரகண தோஷம். 2ஆம் இடத்துல ராகு இருந்தா குடும்ப தோஷம். 8ஆம் இடத்துல ராகு கேதுவா இருந்தா கலசர தோஷம், மாங்கல்ய தோஷம். அதே மாதிரி 5ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துல ராகு கேது இருந்து குரு சேர்ந்து இருந்தா புத்திர தோஷம், இல்லைங்களா? அப்ப ராகு கேது சனியோட சேர்ந்து இருந்தா கர்ம வினை தோஷம். இந்த ராகு கேது சனி தொடர்பு, ராகு கேது சுக்கிரனுடைய தொடர்பு ஏற்பட்டிருந்தா கலசர தோஷம். இது மாதிரி அந்த கூட்டு அமைப்பு யார் எந்தெந்த கிரகத்தோட சேருதோ அதுக்கு உண்டான தோஷங்களை கொடுத்து விடுது. அது மட்டும் இல்லாம ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகு கேதுக்கு இடையில மிட் பாயிண்ட். ராகு செல்லக்கூடிய பாதையில 4வது வீடு, கேது செல்லக்கூடிய இடத்துல 4வது வீடு, அவ்வளவுதான். இது மையப்புள்ளின்னு சொல்லுவாங்க. அப்ப ராகு சுருக்கமா சொன்னா ராகுக்கு 10ஆம் வீடு, கேதுக்கு 10ஆம் வீடு, இதுதான் மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட்ல போய் இருக்கக்கூடிய கிரகங்கள் செயலிருந்து போயிடும், அது சரியா வேலை செய்யறது இல்லை. அப்ப அது மட்டும் இல்லாம இந்த ராகு பகவான் எந்த ராசியில போய் நுழைஞ்சி பிரவேசிக்குதோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அத்தனையுமே ஆக்கிரமிப்பு பண்ணிடும். அந்த வீட்டு அதிபதி இருக்கிறார் இல்லையா, அவரு தன் கைக்கு கொண்டு வந்துடும். அந்த பாவம் இருக்குது இல்லையா, அந்த பாவத்தையும் மாத்திவிடும். அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த ராகு எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்துக்கு உண்டான ஆசையை அதிகப்படுத்துறது ராகுனுடைய வேலை. எந்த ஒரு பாவமா இருந்தாலும் சரி, 4ஆம் பாவமா மண் மனை பூமி சம்பந்தமான ஆசையை தூண்டி விடுறது. சொத்து 7ஆம் பாவத்தில் இருக்குதா, பொண்ணு மேல ஆசை. குருவார சேர்ந்து இருக்குதா, குழந்தைங்க மேல ஆசை, புத்திர மேல பாசம்.
இது மாதிரி எந்த பாவத்தில் சேர்ந்திருக்குதோ அந்த ஆசை தூண்டி விடுறது அதனுடைய வேலை. ஆனா கேது அப்படி இல்லை. கேதுக்கு அப்படி இல்லை. கேதுவுக்கு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்குதோ அந்த ஆசை குறைச்சிக்கிறது அதனுடைய வேலை. இப்ப ராகுவுக்கு ஏன் அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ராசி கட்டத்துல காமத்திரிகோணம்னு ஒன்று இருக்கு. 3, 7, 11 இதுதான் ஆசையை தூண்டக்கூடிய இடங்கள். 3, 7, 11 தான் கும்பம். கும்பம் கும்பம் மிதனத்துலா கும்பம் காமத்திரிகோணம்னு சொல்லுவாங்க. காமம்னா அப்படி எடுத்துக்கூடாது, ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இது மாதிரி சொல்லக்கூடிய ஆசைகளை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் ராகு பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது. ஆனா விரக்தியை கொடுக்கறது, ஆன்மீகத்தை கொடுக்கறது, போதுங்கிற மனசை கொடுக்கறது கேது இல்லையா? இவர் 1, 5, 9 இருப்பார். தர்ம திரிகோணம் பேர். அந்த தர்ம திரிகோணம் அந்த சொல்லும் போதே அந்த கேது நம்மளுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்ப இந்த கேது விரக்தியை கொடுக்கக்கூடிய எண்ணம் 4ல் ராகு செவ்வாய் இருந்துச்சுன்னா பூமி வாங்கணும், வீடு கட்டணும், இந்த எண்ணங்களை அதிகமாக கொடுத்து எவ்வளவு சொத்து சேர்ந்தாலும் இன்னும் மேலும் மேலும் சம்பாதிக்கணும் எண்ணம் தான் வரும். அடங்காது அடங்காது. மண்ணுக்கு போற வயசுல கூட அந்த மண்ணு மேலதான் ஆசை இருக்கும். இன்னொரு 10 சென்ட் வாங்கி போடலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது என்ன சாதிக்க போறாரு ஒன்றும் தெரியாது. ஆனா கேது அப்படி இல்லை. கேதும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா போதும்பா, இந்த வீடு எனக்கு போதும், இந்த நிலைமை போதும், இன்னும் சொத்து சேர்த்து என்ன பண்ண போறேன், அந்த விரக்தியான மனப்பான்மை போதுமென்ற மனதை கொடுக்கறதுதான் கேது பகவான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அனுபவிக்க தூண்டுறது ராகு. அந்த அனுபவத்தால் கிடைக்கக்கூடிய, அந்த அனுபவத்தால் பெறக்கூடிய ஞானத்தை கொடுக்கறது கேது அப்படின்னு சொல்லிடலாமா? ஆமா, இதுதான் அவர்களுடைய சுருக்கம். அப்போ அப்படினால இந்த ராக போல கொடுப்பாரு இல்ல, கேத போல கெடுப்பார்னு ஒரு பழமொழி சொல்றாங்களே, அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த ராகுவை பத்தி நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ராகு எல்லாத்துக்குமே கெடுக்குமா அப்படின்னா இல்லை. ராகு பகவான் 6, 8, 12 இருந்தாலும் சரி, 1, 5, 9 இருந்தாலும் எங்க வேணா இருக்கட்டும், அந்த ராகு என்ற நட்சத்திராதிபதிக்கு அல்லது ராகு என்ற வீட்டாதிபதியோ லக்னத்துக்கு ஆட்சி உச்சம் இருந்தாலும் 5, 9 இருந்தாலும் மிக அற்புதமான பலனை கொடுத்து செல்வங்களை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. அதே மாதிரி ராகு பகவான் பாபகிரகங்கள் சொல்லக்கூடிய பாபகிரகங்களோட சனி செவ்வாய் ராகு, இது மாதிரி இந்த சனி செவ்வாய் சூரியன் சொல்லக்கூடிய பாபகிரகங்களோட சேர்ந்து கேந்திரத்தில் இருந்தாலும் கோணத்தில் இருந்தாலும், பாபர்கள் கொடியோராயின் கொடார்கள் கொடிய பலன். அப்ப பாபர்கள் கேந்திரத்தில் இருக்கணும், நல்லவங்க கேந்திரம் ஏறக்கூடாது, திரிகோணத்தில் தான் இருக்கணும். அப்போ அவன் ஆட்சி உச்சம் பெற்றோ திரிகோண கேந்திரத்தில் இருந்தாலோ அந்த ராகு பகவான் மிகுந்த செல்வத்தையும், செல்வாக்கு, சொல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, பதவி, பட்டம் அத்தனையும் அள்ளி கொடுக்கறது, தயங்கிறது இல்லை, அத்தனையும் கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ராகு முடியும் போது சில கெடுதலும் செஞ்சுட்டு போறது வழக்கம் சில ராசி இலக்கணத்துக்கு. இதுதான் ராகு பகவானின் ரகசியம். ராகுவோட சேர்ந்த கிரகம் ஆட்சி உச்சமோ கேந்திர திரியோணத்திலேயோ இருக்கணும். சுபரா இருந்தா கோணம் ஏறணும், கேந்திரம் ஏறக்கூடாது. அசுபரா இருந்தாலும் கேந்திரம் ஏறினா திரியோணம் ஏறலாம். அப்ப அந்த திசாபுத்தி வரும்போது எப்ப வேணா இல்லை, அந்த திசாபுத்தி வரும்போது செயல்படும். ஏன்னா குழந்தையிலிருந்து அந்த கிரகம் அங்கேத்தான் இருக்குது. ஆனா திசாபுத்தி வரும்போது அது செயலாக்கத்துக்கு வரும். இதுதான் ராகு பகவானுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உதாரணத்துக்கு சில ஜாதகங்களை சொல்லி நிறைவு பண்ணலான்னு இருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மாவுக்கு மிதன லக்னம், 11 ராகு, பரணியில் இருக்குது, சுக்கிரன் உச்சம், 10ஆம் இடத்துல உச்சம். அந்த ராகு திசை 18 வருஷம் ஆண்டு அனுபவிச்சாங்க இல்லையா? அது கடைசியா போனது, அப்புறம் பேசிக்கலாம். அந்த ராகு திசை வந்த அப்புறம் தான் இந்த 18 வருஷம் சினிமா துறையிலிருந்து அப்படி மாறுபட்டு அரசியல் துறைக்கு வந்து 18 வருஷம் ஆண்டு அனுபவிச்சு உலக புகழ் பெற்றாங்களே இல்லையா? அந்த ராகு எங்க இருந்தது? 11ஆம் இடத்துல நின்ற நட்சத்திராதிபதி உச்சாகி 10ஆம் இடத்துல பதவி ஸ்தானத்தில் இருந்ததா இல்லையா? அந்த ராகு திசை கொடுத்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு சொல்லுவோம். சிம்மலக்கணம் 8ல் ராகு, 8ஆம் இடத்துல ராகு அவருக்கு. அந்த ராகு பூரட்டாதி 4 புஷ்கர வம்சம். அந்த குரு 7ஆம் இடத்துல லக்கணத்தை பார்த்துச்சு. அந்த ராகு திசை வந்தப்போ திரைப்படத்துறைக்கு வந்திருக்காரு. 1983 வரைக்கும் அந்த ராகு திசை இருந்தப்பதான் அந்த திரைப்படத்துறையில் நுழைஞ்சது. அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான பட்டம் எல்லாம் கொடுத்தது அந்த ராகு திசையில தான். அப்துல் கலாம் அப்படின்னா அவருக்கு கடக லக்கணம், 9ல் ராகு. அந்த 9ஆம் தேதி குரு லக்கணத்தில் உச்சம், பெரும் புகழ் பெற்றார்.
அம்பானி உலக புகழ்பெற்ற பெரும் பணக்காரர் வரிசையில் இருக்கக்கூடிய அம்பானிக்கு முகேஷ் அம்பானின்னு சொல்றோம் இல்லையா, அவருக்கு 12 ராகு, விருச்ச கலக்கணும் 12 ராகு. இந்த 12 ராகு இருக்கிறது விசாகம் 2 இருக்குது, புஷ்கர அம்சம். அந்த குரு தான் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சிம்மத்துல உட்கார்ந்ததுனால அந்த ராகு திசையில தான் ஒரு மகா பெரிய கோட்டீஸ்வரராகி தொழில் துறையில பெரும் புரட்சி பண்ணவர் முகேஷ் அம்பானி. நிறைவாக ஒரு முக்கியமான ஒரு ஜாதத்தை சொல்லி நிறைவு பண்ணலான்னு இருக்கிறேன். பிரபலமான ஒரு ஜோதிடர், அவருக்கு துலாலக்கணம், நல்லா கவனிக்கணும். பிரபலமான ஒரு ஜோதிடருக்கு துலாலக்கணம், 9ல் ராகு, சுயச்சாரம், திருவாதிரை 4, புஷ்கர அம்சம் இருக்கட்டும், அப்படி அங்க இருக்கட்டும். இந்த துலாலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் தனுசுல, துலாலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் தனுசுல பாக்கியாதிபதி புதனோட சேர்ந்து இருக்குது. வாக்காதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒண்ணு சேர்ந்தா இவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் காத்திருப்பாங்களாம். 3ஆம் இடத்துலயே அது, 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இதெல்லாம் இருக்கிறது மிகுந்த விசேஷம். அது மட்டும் இல்ல, மீனத்திலிருந்து குரு நேர வாக்குஸ்தானத்தை பாக்குது. மீனத்துல குரு நேர வாக்குஸ்தானத்தை பாக்குது. அப்ப வாக்கு வன்மை எப்படி இருக்கும்? நாவுக்கு அரசர்னு பேரு அவருக்கு அப்படின்னா பாத்துக்கல. அப்ப கடந்த அவருக்கு கடகராசி சந்திரன் திசை நடக்கும்போதுதான் இந்த துறையில மிகுந்த புகழ் பெற ஆரம்பிச்சார் சந்திரன் திசையில. அதுவும் யாருடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் தான் வாக்காதிபதியோட சேர்ந்து 3ஆம் இடத்துல. 3ஆம் இடங்கிறது தான் முயற்சி, புகழ், விளம்பரம், யூடியூப்பு, பேர் புகழ் எல்லாம் கொடுக்கறதே 3ஆம் வீடு தான். ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கொடுக்கறதே 3ஆம் வீடு தான். அந்த முயற்சி ஸ்தானத்துல இருந்ததுனால அந்த சந்திரச 10 வருஷமும் இப்ப நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் திசை 5 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. கடந்த 15 வருஷமா ஜோதிட துறையில மிகுந்த சேவையாற்றி மக்களுக்கு நன்மை செஞ்சு மக்களுக்கு வழிகாட்டி ஒளிகாட்டி ஒரு ஜோதிடத்துக்கு பேராசிரியராக இருக்கக்கூடிய ஐயா சுகர்நாடி சூட்சம ரகசியத்தை கொண்டு தரும் விஜயன் ஐயா அவருடைய ஜாதகம். இதை விட ஹைலைட்டா ஒரு விஷயம் சொல்றேன். அவருக்கு 9ஆம் இடத்துல ராகுன்னு முதலே சொன்னானா, அது காற்று ராசியா? 9ஆம் இடத்துல வெளிநாடு பயணமா? காற்று ராசினா விமான பயணமா? இன்னும் 2 வருஷம் கழிச்சு 2028க்கு அப்புறம் ராகு திசை வருது இருக்கு. வான்வெளி பயணம் ராகு. அதுவும் மிதுனத்துல காற்று ராசியில் இருக்குது. அது புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது. திருவாதிரை 4. அப்ப திருவாதிரை 4 நவாம்சத்தில் எங்க இருக்கும்? மீனத்தில் இருக்கும் இல்லைங்களா? அப்ப வான்வெளி பயணம், விமான பயணம், வெளிநாட்டுக்கு எதுக்கு போறாரு? ஜோடத்தை பரப்புறதுக்காகவும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காகவும் நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சுகர்நாடி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பரந்த மனம்காக அவர் வெளிநாடுலாம் திருவாதிரையில ராகு திசையில போவார் 2028க்கு அப்புறம் நிச்சயமா. ஆக இந்த ராகு பகவான் இப்ப சொல்லுங்க, ராகு இங்குங்க நாதபடி எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து மறைந்து நின்று பலன் தருவதில் சிறப்பான ஒரு வல்லமை பெற்றவர் தானே ராகு. இப்ப இந்த ராகுடைய காரகத்தை எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப ராகு இல்லைன்னா இந்த உலகம் உண்டா? இல்ல. இந்த ராகுனுடைய காரகத்தை எல்லாம் அத்தனையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆசை பேராசை எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப ராகு பகவான் இல்ல, இந்த உலகம் இல்ல. அப்ப அவர் தானே இன்னைக்கு கதாநாயகன். அப்ப ராகு யுகனை சொல்லலாமா அவரை? ஓகே, ராகு யுகம் ஆசைக்கு உண்டான யுகம் தானே கலியுகம். இதெல்லாம் யுகத்தை ஆமா எல்லாமே இத்தனை காரகத்துவம் இருக்குது. ராகுவுக்கு மட்டும் 250 காரகத்துவம் இருக்குது. கனியூர் கனியர் கனியர் என்ன பேருங்க? ராஜசேகர். அவர் எழுதின புக்கு 2 புக்கு வெளியிட்டு இருக்காரு, ஜோட புக்கு வெளியிட்டு இருக்காரு. அதுல ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் 250 காரகத்துவம் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் 250, ஒவ்வொரு ராசிக்கும் 250, ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கும் 250. அப்ப அத்தனையும் படிச்சு சேர்த்தி
நம்ம ஞாபகத்துல வச்சு ஒரு ஜாதத்தை பாக்குறதுன்னா சாதாரண விஷயமா? அந்த நேரத்துல ஒரு ஞாபகம் வரணும். அப்ப ஜோதிடங்கிறது சாதாரண சொல்லிடலாம், ஜோசியத்தை கத்துக்கிட்டா காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜோசியத்தை கத்துக்கிட்டா காசு சம்பாதிச்சிடலாம். ஜோதிடத்தை எல்லாருமே கத்துக்கலாம், ஜோதிடத்தை எல்லாரும் கத்துக்கலாம். ஆனா சிறந்த ஜோதிடர் ஆகிறது, புகழ் பெறக்கூடிய ஜோதிடர் ஆகிறது தான் மிக மிக கஷ்டம். ஆமா, இறையருள் வேணும், மைண்ட் கரெக்டா வேலை செய்யணும். அந்த சமயத்தில் பிரசன்ட் ஆஃப் மைண்ட் வேணும். அப்பதான் புகழ் பெற முடியும், பேர் பெற முடியும், செல்வம் பெற முடியும். இந்த அற்புதமான வாய்ப்பை அள்ளி தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பார்த்த சாரதி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்ச்சியுடன் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நம்ம சங்கத்துக்கு இளம்பிலையிலிருந்து வந்திருக்கோம் என் அருமை அண்ணன், அருமை நண்பர் இளம்பிலை கணேசன் ஐயா அவர்கள் இன்றைக்கு ராகுங்கிறது பிரம்மாண்டம் இல்ல, அவரே எனக்கு பிரம்மாண்டமா பேசிட்டார். ஆனா பாருங்க, உண்மைதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்திலே சொன்னாங்க ராகு போல் கொடுப்பாரும் இல்ல, கேது போல கெடுப்பாருன்னு. அது பொதுவாக தான் சொல்லிட்டு போனாங்க. ராகு கால் கொடுத்த கிரகமும் ராகு வீடு கொடுத்த கிரகமும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அதுங்க பிரம்மாண்டம் சொன்னதோட அது உதாரணம் சொன்னார் பாத்தீங்களா? ஜெயலலிதா 24/2/1948 மத்தியானம் 2:48 மிதுன லக்கணம், 2ல சனி பகவான். அவங்களுக்கு 2ல சனி பகவான், 5ல கேது, 7ல குரு, 10ல சுக்கிரன், 11ல ராகு பேசல, 5ல கேது. அந்த ராகு பரணி நட்சத்திரம். அப்ப ராகு கால் கொடுத்த கிரகம், ராகு நட்சத்திரம் ஏறிய அதிபதி உச்சமா. ராகு பிரம்மாண்டமா? பிரம்மாண்டம் செஞ்சுச்சா? இன்னைக்கு பிரம்மாண்டமா உடைச்சாரா? பிரம்மாண்டமா கொடுத்துச்சா? நீங்க ஆதி நான் பாருங்க, எங்க அண்ணன் கணேசன்ல ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா சபரிராஜன் ஐயா, ஐயா பாரதிசாரி ஐயா, நீங்க நல்லாம நம்ம புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறது இல்ல. ஆதி நூல்ல என்ன சொன்னாங்களே அதை நாம எக்ஸ்டெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப ராகு போல் கொடுப்பார்கள், கேது போல் கெடுப்பார்கள், ஆதி காலத்துல நூல் பாட்டு. அதுக்கு அவங்க விளக்கம் சொல்லாத போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதுக்கு விளக்கம் வந்துருச்சா? எளிமையான முறையில ராகு கால் கொடுத்த கிரகமா, ராகு வீடு கொடுத்த கிரகமா, கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றா ராகு திசை ஜெயலலிதா பேரு உயர்த்தி கொடுக்கும். மாபெரும் வீரம் அந்த அம்மா, மாபெரும் வீரங்க, மாபெரும் துணிச்சல், இரும்பு பெண்மணி. ஏன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் அதிபதி பலம். அந்த அம்மாவுக்கு 3ஆம் அதிபதி சூரியன் 9ல, அங்க புதனோட சேர்ந்துக்குது. இங்க 3ல சந்திரன் சேர்ப்பான் அந்த அம்மாவுக்கு. அப்ப அந்த அம்மா நம்ம அரசியல் பேசல, யாரையும் கொற்ற குறை சொல்லல, அதனால நம்ம சோசியத்தை தான் பேசுறோம். ராகு தான் பிரம்மாண்டத்தை கொடுக்கும், தகுதியத்தை கொடுக்கும், வெற்றி கொடுக்கும். சோசியத்துல நல்லதும் சொல்லணும், கெட்டதும் சொல்லலாம். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகுக்கு கால் கொடுத்த கிரகமும் 6-8 பகை நீசம் அஸ்தமானா பாதாளத்தை தள்ளி பொதிச்சே போயிடும். அண்ணனுக்கு நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சார்பாக அவருக்கு கோடி கோடியான நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி நன்றி சொல்றேன் ஐயா. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 16வது கருத்தரங்கத்துல ராகுவின் ரகசியங்கள். அதான், ஏன்னா ராகு பகவான் என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறத மிக அற்புதமா நம்ம இளம்பிள்ளை கணேசன் ஐயா அவங்க அற்புதமா தெளிவுபடுத்தினாங்க. நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் ஐயாவுடைய அந்த ஜோதிட நுணுக்கங்கள். ஐயா அவர்களை பாராட்டி நம்முடைய சங்கத்தின் தலைவர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி விழா சிறப்பு செய்கிறார்கள்.